வெல்கம் பேக் டு டிஎன்டிடிஹெச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கொடையை வச்சு 3 வகையான சிக்னல், அதாவது ஒரே டைரெக்ஷனில் 3 வகையான சிக்னலை நம்ம எப்படி கேப்சர் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பயன்படக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்என்பி மட்டும்தாங்க உங்களுக்கு தேவைப்படும். அது 2 போர்ட் எல்என்பி தான் சொல்லுவாங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த 2 எல்என்பி வச்சு 3 வகையான சிக்னலை நம்ம ஒரே டைரெக்ஷனில் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட சென்டரில் நான் பார்த்திங்க அப்படின்னா லைவ் டெமோவாக உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த எல்என்பி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தமிழ் டிடிஹெச் அஃபிஷியல் வாட்ஸ்அப் பக்கத்தில் நீங்கள் இன்னும் இணையில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன். டேரெக்டாக போய் இணைஞ்சிக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எல்என்பி தான் தேடிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரே கூடையில் நான் வீட்டில் வெவ்வேறு பாக்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வீடியோகான், நெக்ஸ்ட் சன் டைரக்ட், நீங்கள் தனித்தனி பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரே டைரெக்ஷன்லேயே வச்சு நீங்கள் ஈஸியாக 2 சிக்னலையும் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிடி ஃப்ரீ டிஷோட சிக்னலும் இதே டைரெக்ஷனில் கண்டிப்பாக நம்மளுக்கு வருது. கிட்டத்தட்ட 3 சேட்டலைட், வெவ்வேறு சேட்டலைட் சிக்னலை நம்ம ஒரே கூடையில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரே டைரெக்டாக கால் பண்ணி கேட்டிருந்தார், பிரதர் இந்த மாதிரி நான் வீடியோகான் டிடிஹெச் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்கிட்ட இதுக்கு முன்னாடி வீடியோகானுக்கு முன்னாடி நான் சன்ரைட் தான் யூஸ் பண்ணேன். இப்போது எங்கள் வீட்டில் 2 டிவி நான் வாங்கிட்டேன். பட் எனக்கு அதே பாக்ஸ் எனக்கு நீங்கள் போட்டு கொடுக்க முடியுமா ஒரே கூடையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நிறைய டெக்னீஷியன் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி பண்ண முடியாதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2 போர்ட் எல்என்பி நம்ம போட்டு ஒரே சிக்னல் 2 பாக்ஸ் இழுத்து கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக எல்என்பி இருக்குது. ஸோ வேணுன்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடில் போய் பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 2 போல்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே 2 போல்ட்டு தான் வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டிஸ், அதாவது டாடா ஸ்கை, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சன் டைரக்ட், ஸோ இந்த மாதிரி டிஸ்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்க அப்படின்னா தகரத்தில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் தகரம் தான், பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏர்டெல் டிடிஹெச்சோட டிஸ்ஸுங்க. நம்ம 10க்கு 11 ஸ்பேனரை வச்சு டைரெக்டாக பேக் சைடில் உள்ள நட்டுங்களை எல்லாத்தையும் லூஸ் பண்ணணும். ஸோ ரொம்பவும் நீங்கள் லூஸ் பண்ணிடாதுங்க. நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா டிஸ் கீழே தொங்கிடக்கூடாது. ஓகேங்களா? அப்படியே இருக்கிற மாதிரியே ஸ்டெம்பராக அப்படியே நிற்கணும். ஸோ அதை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி டிஸ்ஸை லூஸ் பண்ண பழகுங்க. ஸோ ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது. அதாவது திருப்பினாலும் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி லூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் டவுன் அப் பண்ணுற போல்ட்டை லூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இருக்கிற போல்ட் எல்லாத்தையும் ஒரு டைம் இல்லைங்க 2 டைம் செக் பண்ணிக்காங்க. அப்போ தான் சிக்னல் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரவே வராது லைஃப் லாங். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க. பாருங்கள், நான் திருப்பி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி திரும்பி அப்படியே நிற்கணும். அதை ஓவராக திரும்பக்கூடாது. திருப்பி விட்டால் அப்படியே டிஸ் அப்படியே சுற்றக்கூடாது. ஸோ லைட்டாக நீங்கள் ஸ்டைன் பண்ணி திருப்புற மாதிரி வருதாங்க அந்த எல்என்பி. இந்த எல்என்பியோட கம்பெனி நேம் பார்த்திங்க அப்படின்னா சாலிடோட தான். சாலிட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெட்வொர்க்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் டெல்ஸ் இருந்தது. ஸோ டெல்ஸ் எல்லாம் அடித்து முந்தி சாலிட் ஃபஸ்ட் இடத்துல நின்றுருக்கு. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே சாலிட் பாக்ஸ்லேருந்து, சாலிடு ஸ்டிக்லேருந்து, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி மக்களுக்கு சேவையை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுடைய சேவை அதிக அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பாக பேசப்படுது. ஸோ இப்போ லைவ் டெமோவாக நான் உங்களுக்கு சிக்னலை பிடிச்சி காட்ட போகிறேன். 3 வகையான சிக்னல் ஒரே டைரெக்ஷனில். ஓகேங்களா? ஸோ வாங்க எப்படி பிடிக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 3 வகையான சிக்னல்களையும் பிடிக்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா யூரி 999 டிஎக்ஸ் மீட்டர் வச்சு தாங்க நான் 3 வகையான சிக்னல் ஒரே டைரெக்ஷனில் நான் பிடிக்க போகிறேன். இப்போது நார்மலாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் வீட்டில் இந்த குரங்கு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மலை, அப்புறம் காற்றுல அவங்களுடைய டிஸ்ஸு அலைன்மெண்ட் மாறி இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனல் பக்கத்தை நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிக்னல் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்லேயே முதல் முறையாக நம்ம இதை பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட கலைஞர் டிவி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலைஞர் டிவி செட்டாப் பாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கனெக்ஷனுக்கு
நீங்கள் ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, ஸோ இந்த 3 வகையான பொருட்களையும் வச்சு நீங்கள் ஈஸியாக சிக்னல் எடுக்கலாம். ஸோ அதே ப்ராசஸ் தான் நானும் சொன்னேன். ஓகேங்களா. இன்னொரு மொபைல், அதாவது வந்து 2 மொபைல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி பேசுவீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து வீடியோ கால் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை வந்து வேறொரு மொபைலில் நீங்கள் வந்து மேலே வந்து உங்களோட மொட்டை மாடியில் பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து சிக்னல் வந்த உடனே, அதாவது வந்து உங்களுடைய டிவியில் படம் பிக்சர் வந்த உடனே நீங்கள் வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே வச்சு அப்படியே டைட் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து என்னால் வந்து 2 மொபைல் வச்சு ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியல. மேபி ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரி சிக்னல் வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுறேன். நமது சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் ஷேர் பண்ண தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் 19 ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் சொல்லித்தரலான்ட்டு இருக்கேன். ஸோ பேக் சைடில் இருக்க கிளாம்பை, அந்த கிளாம்பில் இருக்க நட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு மெதுவாக திருப்பணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து மெதுவாக திருப்பணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் மரங்கள் நிறைய வளர்ந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கிளைகளை வெட்டி விட்ருங்க. ஸோ நீங்கள் வந்து டிஸ்ஸு வந்து ஒரு 2 இயருக்கு முன்னாடி மாட்டுறீங்க அப்படின்னா அந்த மரம் சின்னதாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு 4-5 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் அங்கேயே, அதாவது வந்து மாட்டின டிஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் மரம் மட்டும் வளர்ந்து நிற்கும். ஸோ இதனால் வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு வேறு ஒரு இடத்துல அடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மரத்தை வந்து நான் வந்து வெட்ட மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்ஸை வந்து கழட்டிட்டு போய் வேறு ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ இல்லைனா வந்து சிக்னல் ப்ராப்ளம் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. நம்மளுக்கு எதனால் இந்த மாதிரி வந்து சேட்டலைட்டில் கவர் ஆகுது அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வீடியோகான் டிடிஹெச்சோட சேட்டலைட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சன் டைரக்டோட சேட்டலைட்டு, அப்புறம் வந்து டிடி ஃப்ரீடிஸோட சேட்டலைட்டு. இது 3மே வந்து பக்கத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அந்த மேலே இருக்கு இல்லைங்க எல்என்பி, ஸோ அந்த எல்என்பி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறனாலே நம்மளுக்கு வந்து 3 வகையான சிக்னலும் ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்து பிடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து சிக்னல் வந்து வீடியோகான் சிக்னல், அதுதான் வந்து பேசிக். ஓகேங்களா. வீடியோகான் சிக்னலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து சன் டைரக்ட், அதுக்கப்புறம் வந்து டிடி ஃப்ரீடிஸு. ஸோ இந்த 3 வகையான சிக்னலையும் நம்ம வந்து லாக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோகான் சிக்னலை நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பாருங்கள் சிக்னல் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் எனக்கு வந்து போகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து சிக்னல் வந்து பக்காவாக லாக் ஆகிருச்சு. சிக்னல் பார்க்கலாம் எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோகானோட டைரெக்ஷனில் நம்ம வந்து பிடிச்சிருக்கும். ஸோ குவான்டிட்டி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓகேங்களா. குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா 62, குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 82. ஸோ இந்த மாதிரி வந்து சிக்னல் நம்மளுக்கு வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ 62, அதாவது வந்து 60க்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60க்கு மேலே வந்து சிக்னல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல சிக்னலாக தான் இருக்கும். நீங்கள் 60க்கு கீழே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து எடுத்துடலாம், படமும் ஓடும். ஆனால் உங்களுக்கு வந்து மழை வந்தால் சிக்னல் வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்ஸோட சிக்னல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வீடியோகான் சிக்னல் தான் நம்ம வந்து கேப்சர் பண்ணணும் முதல்ல. ஸோ அதுக்கப்புறமே பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் வீடியோகான் சிக்னல் பிடிச்சி உங்கள்கிட்ட வந்து காட்டி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள எல்என்பியில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதை வந்து கழட்டி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளுக்கு வந்து உடனே வந்து பீப் சவுண்டு வருது. அதாவது வந்து சிக்னல் வந்து வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சன் டைரக்ட் யூசர்ஸுக்கும் வீடியோகான் யூசர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அப்படியே வீடியோகான் சிக்னலை பிடிச்சிட்டு உடனே வந்து பக்கத்தில் கேபிளை நம்ம வந்து செட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து நம்மளுக்கு வந்து குறையாமல் சாலிடாக வருது. ஸோ இப்போ பாருங்கள், நானே வந்து உங்களுக்கு வந்து மீட்டரில் காட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் சன் டைரக்டோட சிக்னலுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து ரொம்பவும் லென்த்தாக போகக்கூடாதுன்னு தான் நான் வந்து வீடியோ வந்து ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் வந்து குவான்டிட்டி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே நான் பிடிச்சி காட்டுறேன். இருந்தாலும் சிக்னல் வருதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் வந்து காட்டிகிட்ருக்கேன். இந்த எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா 2 போர்ட் எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஸோ அதிக விலைக்கு விற்கப்பட்டுட்டு வராங்க. இருந்தாலும் வந்து இது வந்து உங்கள் ஏரியாவில் கிடைக்குமா கிடைக்காதான்னு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும். சார் நம்ம சேனல் வழியாக ஈஸியாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் வச்சுருக்கேன். அந்த மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிடி ஃப்ரீடிஸோட சிக்னலை நான் வந்து கேப்சர் பண்ண போகிறேன். அங்கே பாருங்கள், அதாவது வந்து சன் டைரக்ட் சிக்னல்லேருந்து அந்த தனியாக இருக்க அந்த போர்ட்டு மட்டும் தனியாக இழுத்து அப்படியே வந்து சிக்னல் நான் வந்து பிடிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து வந்துருச்சு, கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது. அதாவது வந்து சேட்டலைட் வந்து ரொம்பவும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி வந்து எல்என்பி வந்து வெளியில் கிடைக்கிறது ரொம்பவும் சிரமம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களே வந்து ஆர்டர் போட்டு தான் எடுத்தது. இப்போ பாருங்கள் டிடி ஃப்ரீ டிஷ்ஷோட சிக்னல் மட்டும் நீங்கள் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 சிக்னல் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்னல் கூட கேப்சர் பண்ணலான்னு சொல்லி என்னுடைய நண்பர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போதைக்கு வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து 3 சிக்னலோட நிப்பாட்டிட்டேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னும் வந்து என்னென்ன சிக்னல் வருதோ ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பிடிச்சி நம்மளுடைய சேனல் பக்கத்தில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குவான்டிட்டி ஸ்ட்ரென்த்து எல்லாமே உங்கள்கிட்ட வந்து காட்டிகிட்ருக்கேன். ஸ்ட்ரென்த்து பார்த்திங்க அப்படின்னா 84 கிடைக்கிது, குவான்டிட்டி 50 கிடைக்கிது. ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ கீழே இருக்குது, அதை வந்து மேலே நான் வந்து தூக்கி விட்டுக்கிறேன். அதாவது வந்து லைட்டாக தூக்கி விட்டால் நமக்கு வந்து டிடி ஃப்ரீ டிஷ்ஷும் அப்புறம் வந்து வீடியோகான் சிக்னலும் ரெண்டுமே வந்து கவர் ஆகும். ஆனால் சன் டைரக்ட் சிக்னல் வந்து அந்த கேப் இருக்குது இல்லைங்க, ஸோ அந்த கேப்பில் தான் வந்து சன் டைரக்ட் சிக்னல் இருக்குது. ஸோ இதிலே வந்து 3 எல்என்பி வகையாக வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எல்என்பி பார்த்திங்க அப்படின்னா நார்மல் எல்என்பி விட, அதாவது வந்து சன் டைரக்ட் ஏர்டெல்லில் வந்து சிங்கிள் எல்என்பி யூஸ் பண்ணுறத விட இது வந்து சிங்கிளாக நம்ம போட்டால் கூட உடனே சிக்னல் வந்து லைட்டாக கிராஸ் ஆனால் கூட உடனே வந்து பீப் சவுண்ட் நம்மளுக்கு வந்து கேட்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு இது தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சன் டைரக்ட் சிக்னலோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிங்கிள் ஆயிடுச்சு. மேலே வந்து சன் டைரக்ட் சிக்னல், கீழே வந்து வீடியோகான் சிக்னல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிடி ஃப்ரீ டிஷ் மேலே, கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடியோகான். பாருங்கள் கரெக்டாக வந்து சிக்னல் வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிக்னல் பிடிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க, நான் வந்து வீடியோகான் டிஷ்ஷும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன் டைரக்ட் டிஷ்ஷும் நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து டிடி ஃப்ரீ டிஷ் பாக்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து வீடியோகான் பாக்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் வழியாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம். நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டிடிஹெச் அஃபீஷியல் சேனல் பக்கத்தை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்காங்க.